மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை வெங்கட் எப்போ வீட்டுக்கா நினைப்புதானா? அக்கா நான் உமா பேசுறேன்க்கா. உமா நீயா? எப்படி இருக்க? இன்னும் இந்த நேரத்துல? இன்னைக்கு சாயங்காலம் வெங்கடனாவ தாம்பரம் சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்க்கா. ஆனா பேச முடியல. தாம்பரம் சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல்லையா? ஆமாக்கா, இந்த எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல. ஏய் நீ வேற யாரையாச்சும் பாத்திருப்ப. சிகப்பு கலர் ஷர்ட்டும் பிஸ்கட் கலர் பேண்ட்டும் போட்டிருந்தாரு. கண்டிப்பா அது வெங்கடனன் தான். ஏய் அவர் இந்த கட்டில் பீரோலாம் செய்யறாருல, ஒருவேளை அங்க ஆர்டர் எடுக்க போனாரோ என்னவோ. ஏய் அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன்னா. பாய். ஓகேக்கா. சாப்பிட்டியாமா? நான் சாப்பிட்டேங்க. நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பிடலாம். என்னங்க இன்னைக்காச்சும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா? ஐயோ போக முடியலமா, நிறைய வேலை கம்பெனில. சீசன் டைம்ல நகர முடியல கம்பெனி விட்டு. நான் நாளைக்கு கண்டிப்பா போறேன். 2 மாசமா இததான் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லம்மா நாளைக்கு கண்டிப்பா போறேன். சத்தியமா நாளைக்கு போய் டாக்டரை பாக்குறேன். போதுமா? பசி இல்ல, பால் மட்டும் கொஞ்சம் கொண்டு வா. என்ன முழுங்குனீங்க? என்ன முழுங்குனீங்க போ சொல்லுங்க. இல்லம்மா டேப்லெட். டேப்லெட்டா? டாக்டரை பார்க்கலன்னு சொன்னீங்கல? டாக்டரை பார்க்கலன்னு சொன்னீங்கல்ல போ. அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு டேப்லெட்? இல்லம்மா மெடிக்கல் ஷாப்ல சாதாரண தலைவலி ஜுரம் சொல்லி ஒரு பேராசிட்டமால். மெடிக்கல் ஸ்டோர்லயா? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்களுக்கு? கண்ட மாத்திரை மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து வாங்கி முழுங்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்? சொல்லிருக்கேனா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க. ஏன் முழிக்கிறீங்க? அது சரி முழுங்குனீங்க, அது என்ன எனக்கு தெரியாம முழுங்கணும்னு ட்ரை பண்ணீங்க? சொல்லுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லம்மா உங்ககிட்ட சொன்னா கோச்சிக்குன்னு சொல்லி தான் நான். போய் சொல்றீங்க, ரொம்ப போய் சொல்றீங்க. ஹலோ டாக்டர், நான் ஸ்வேதா. சொல்லுமா. டாக்டர், இந்த ஜிடோவேர்னு ஒரு டேப்லெட்டு, ZIDOVIR, இந்த டேப்லெட் எதுக்காக டாக்டர் சாப்பிட்றது? எய்ட்ஸ் நோயாளிங்க சாப்பிட்ற மாத்திரமா அது? என்னம்மா எதுக்கு கேக்குற? ஸ்வேதா என்னாச்சுமா? ஹலோ ஹலோ. குட் மார்னிங் ஸ்வேதா. ஸ்வேதா ஸ்வேதா. போதும் வெங்கட், நீ ஒரு எய்ட்ஸ் நோயாளி. என்கிட்ட எதுவும் மறைக்க முடியாது.
நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என் வாழ்க்கையை கெடுத்த பாவி. என்கிட்ட பேசவோ என் முகத்துல முழிக்கவோ முயற்சி பண்ணாத. நான் போறேன். நடுராத்திரியில வந்த, நானும் ஒன்றும் கேட்கல. இன்னும் பேசாம இருந்தா? இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஓ மாப்பிள்ளை விஷயம் தெரிஞ்சா அப்பா குணமானதுக்கு அப்புறமா இதை பற்றி சொல்லிக்கலாம். என் வீட்டுக்காரருக்கு எய்ட்ஸ். எய்ட்ஸு உன் வீட்டுக்காருக்கு இல்லம்மா. என் வீட்டுக்காருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சப்போ ஊரை விட்டே போயிடலாமா, உயிரை போக்கிக்கலாமான்னு யோசிச்சோம். மாப்பிள்ளை தான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஆறுதல் சொன்னாரு. கவலைப்படாதீங்க அத்தை, எய்ட்ஸுக்கு சிகிச்சை இருக்கு, வைத்தியம் பண்ணி வாழ வைக்கலான்னாரு. உங்க அப்பாவை தாம்பரம் சானிடேரியம் ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்கு கூட்டிட்டு போனாரு. 2 மாசமா அவர் தான் மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுக்குறாருமா. சின்ன வயசுல படிச்ச பாட்டு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அற்றை குளத்து அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு. ஔவையார் எழுதினது. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டனா, ஒரு குளத்தில் நிறைய தண்ணி இருக்கும்போது அதுல நிறைய பறவைங்க வந்து போயிட்டு இருக்கும். கூட்டம் கூட்டமா வந்து கொண்டாட்டமா இருந்துட்டு சந்தோஷமா காலத்தை கழிச்சுட்டு போவோம். ஆனா அதே குளத்துல தண்ணி வத்தி போச்சுன்னா ஒரு பறவை கூட திரும்பி பார்க்கறது இல்ல. உறவுனா அப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்னா, அந்த குளத்திலே முளைக்கிற கொட்டி, ஆம்பல், நெய்தல், தாமரை இந்த மாதிரி பூவெல்லாம் அந்த குளமே வத்தினாலும் கூடவே வத்தி, காயும் போது கூடவே காஞ்சு, அழியும் போது கூடவே அழிஞ்சு மண்ணோட மண்ணா போயிடும். உறவுனா அப்படி இருக்கணும். எய்ட்ஸ்ங்கிறது ஒரு நோய். இந்த மாதிரி நோய்ங்க உலகத்துல எத்தனையோ இருந்திருக்கு. உதாரணமா அம்மை, கால்ரா, மலேரியா, போலியோ இதெல்லாம் வந்து மனுஷனை பயமுறுத்தி இருக்கு. இருந்தாலும் மனுஷன் இதெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிச்சிருக்கான். எய்ட்ஸையும் எதிர்த்து கண்டிப்பா ஜெயிப்பான். ஒரு நாள் எய்ட்ஸ் இல்லாத உலகம் கண்டிப்பா வந்தே தீரும். அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும். உன் லெட்டரை படிச்சோன்னு 1 நிமிஷம் ஆடி போயிட்டேன். ஒரே செகண்ட்ல அனாதையான மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. இப்படிதான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் எய்ட்ஸ்ன்னு தெரிஞ்ச உடனே சொந்தக்காரங்களாம் விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்கெல்லாம் ஒரு அனாதையா, அதுவும் ஆதரவு கிடைக்க வேண்டிய நேரத்துல நிற்கதியா நிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அண்ணனாவோ இல்ல ஒரு தம்பியாவோ நண்பனாவோ மகனாவோ இருந்துட்டு போலான்னு நினைக்கிறேன். நான் உங்களோட வைஃப், அதை மறந்துடாதீங்க. ஊரறிய உனக்கு தாலி கட்டின போதும், நம்ம நண்பர்களோட போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்ட போதும் நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தம் என்னன்னா, இன்பத்திலையும் துன்பத்திலையும் கடைசி வரைக்கும் கூடவே இருந்து வாழ்வோம்ங்கிறது அந்த ஒப்பந்தம். இன்பத்துல எல்லாம் என் கூட இருந்த நீ, துன்பம் வரும்போது என்னை விட்டுட்டு போயிட்டியே. உனக்கு புருஷனா இருக்கிறத விட நான் ஒரு மனுஷனா இருக்க ஆசைப்படுறேன். நான் என்னைக்கும் என் கடமையிலிருந்து தவற மாட்டேன்.